இந்த கூட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாவட்ட செயலாளர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார். இவர் அருள்மிகு எழுதிய ரகுநாத் அவர்களை வாழ்த்தி பேசுவார். நன்றி. முதல்ல இலக்கிய உலகத்தில் சிறுகதைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கிய வடிவம். மற்ற எல்லாவற்றையும் விட இது வலிமையான வடிவமும் கூட. கவிதைகளுக்கு இணையானது சிறுகதை அப்படின்னு நான் பார்க்குறேன். இலக்கியத்தில் ரெண்டையும் ரொம்ப முக்கியமாக ரெண்டு கண்ணு மாதிரி பார்க்கலாம். கவிதைகள் எப்படி ஒரு சின்ன விஷயத்தை தெரிப்புகளோடு நம் மனதின் ஆழத்தில் நம்மளை அப்படி விதைச்சிட்டு போகுதோ அதே மாதிரி வேலையை சிறுகதையும் செய்யும். சில பக்கங்களில் அது செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும். ஒரு மனிதனை ஒரு வழித்தடத்தில் நிறுத்துவதற்கு ஒரு பண்பாட்டு செயல்பாட்டாளனாக மாற்றுவது உள்ளிட்ட எல்லாத்தையும் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயலை சிறுகதை உறுதியாக செய்யும். அந்த அடிப்படையில் ஒரு கவிஞராக ஒரு கட்டுரையாளராக இருந்து ஒரு சிறுகதை எழுத்தாளராக மாறியிருக்க அன்பு தோழர் சொல்லலாம் நினைக்கிறேன். தோழர் தான், அன்பு தோழர் ரகுநாத் இந்த கிளையோட உறுப்பினர். இருந்தாலும் சில எழுத்தாளர்கள் சங்கடப்பட்டுறக்கூடாதுல்ல. அதனால எழுத்தாளர் அன்பு தோழர் ரகுநாத் அவர்களுக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மதுரை மாநகர மாவட்டம் மனதார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொள்கிறேன். ரெண்டாவது, அவருடைய புத்தக வடிவமைப்பு, அந்த அட்டை உள்ள யூனிகோடு தான்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பார்க்கும்போது அந்த வடிவம் யூனிகோடு வடிவம்னு தெரிஞ்சு. ஆனால் அதில் ஒரு நேர்த்தியை கொண்டு வந்திருக்கிறதுக்கு இந்த வடிவமைப்பில் ஈடுபட்ட தோழர்களுக்கு, அந்த அட்டை வடிவமைப்பாளர் உட்பட அந்த புத்தகத்தை வடிவமைத்த அந்த B4 புக்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்திற்கு மனதார்ந்த, உங்களோட நிறுவனமா ஒரு அற்புதமான ஒரு வடிவத்தில் அருமையான ஒரு வாங்கின உடனே வாசிக்க தூண்டுற மாதிரியான ஒரு வடிவத்தோடு இருக்குது. எளிமையாக இருக்குது, கண்ணுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு எழுத்து நடை இருக்குதுன்ற அடிப்படையில் வடிவத்தையும் பாராட்டிடணும். அடுத்தது உள்ளடக்கம். தோழர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாட்டார் வழக்காறுகள் குறித்து நம்ம ரொம்ப கவனமாக கொண்டாட வேண்டிய விஷயம் இருக்கு. விமர்சிக்க வேண்டிய பகுதிகளும் உண்டு. இந்த சமூகத்தின் மிக அடிப்படையாக இருக்கிறது சாதியாக. இந்த சாதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா, வர்ண பேதம்ன்ற அந்த வர்ணாசிரம சித்தாந்த சிந்தனையின் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. இந்த நாட்டார் வழக்காறுகளில் அதற்கு எதிரான உரையாடல்களும் உண்டு, அதற்கு ஆதரவான உரையாடல்களும் உண்டு. அதில் முற்போக்கான பல கூறுகளும் இருக்கும், சில பிற்போக்கான விஷயங்களும் இருக்கும். நாட்டார் கோயில்களுக்குள்ள நிலவுகின்ற சாதியும் அதில் இருக்கும். அப்போ அதை ஒரு கதை பொருளாக எடுத்து அதை கையாளுவதுன்றது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய விஷயம். கொஞ்சம் இப்படி நகண்டா கூட நம் நோக்கம் கதையினுடைய நோக்கம் ஒரு பிற்போக்கானதாக மாறிடுச்சுன்னா அது சிரமமானதாயிடும். அப்போ ஒரு கவனமாக உங்களுக்கு தோப்பா மாதிரியான ஒரு வழிகாட்டியை முன்வைத்து நீங்கள் இந்த நடையை நீங்கள் கையாண்டு ஒரு கதையை எழுதுறீங்க அப்படின்றது பாராட்டக்கூடியது. எழுத்து நடை எளிமையாகவும் இலக்கிய சுவையுடனும் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளருக்கு சிறுகதை எழுத்தாளருக்கு என்ன தேவையோ அது இருக்குது. இப்போ ஆண்டன் சக்காவு மாதிரியான ஒரு எழுத்தாளர் எளிய நடையில் ஆனால் அதே சமயம் இலக்கிய சுவையோடு கொடுப்பாங்க. அப்போ ஒரு சர்வதேச தரம் அப்படின்றது நம்மளுக்கு அந்த சர்வதேச தரத்தில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் பொதுவாக இந்த புழக்கத்தில் இருக்கின்ற அந்த சர்வதேச விச் ஒன் இஸ் வெரி லோக்கல், தட் ஒன் இஸ் இன்டர்நேஷனல். அவ்வளோதான். எது ரொம்ப லோக்கலாக இருக்கோ அதுதான் சர்வதேசம் அப்படின்னா, ஏன்னா அதுதான் சர்வதேச கூறுகளோடு இணைஞ்சு நிற்கும். அந்த அடிப்படையில் உங்களுடைய எழுத்து நடை ஒரு சர்வதேச தரத்திலான எழுத்து நடை அப்படின்னு மதிப்பீடு செய்யும் அளவிற்கான எழுத்து நடையாக இருக்குது அப்படின்றது பாராட்டக்கூடியது. நிச்சயமான முறையில் எதிர்காலத்தில் நீங்கள் இந்த இலக்கிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தீர்களானால் ஒரு தவிர்க்க முடியாத தமிழ் உலகத்தின் இலக்கிய உலகத்தின் ஒரு எழுத்தாளராக மாறுவதற்கான அனைத்து தகுதிகளும் வாய்ப்பும் இந்த படைப்பின் வாயிலாக எங்களுக்கு புரிய வருகிறது. தாமியகாசை யாரையும் அவ்வளோ எளிதாக வாழ்த்திடாது. நீங்கள் இந்த நரிமேடு கிளை எப்படி ரவுண்டு கட்டி அடிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கிளை ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளை இந்த கிளையோட தன்மை எப்படி இருக்கும்னா, 15 பேர் தான் கூடுவாங்க. ஒரு இலக்கிய விமர்சகரை கூட்டிகிட்டு நூலை வாசிக்க விடுவாங்க. அவர் நூல் குறித்து 10-15 பேரும் வாசிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஒரு முட்டுச்சந்துக்குள்ள நிப்பாட்டி வச்சு மூடிக்கிட்டு அடிக்கிறதுனா எப்படி இருக்கும்ன்றத அந்த படைப்பாளர் கண்ணீர் விட்டு கதற அளவுக்கு அடிப்பாங்க. ஆனால் அதோட நோக்கம் அவங்கள சிதைக்கிறது கிடையாது.
ஒரு படைப்பாளர் எந்த லட்சியத்தை நோக்கி எந்த எந்த நோக்கத்தை நோக்கி தன்னுடைய படைப்பு இருக்கணும்ன்றத வழி நடத்துறதாக இருக்கும். ஒர்க்கிங் கிளாஸ் உழைக்கிற வர்க்கத்திலிருந்து ஒரு தோழர் விமர்சனம் பண்ணுவார், ஒரு மத்தியதர வர்க்கத்திலிருந்து ஒரு தோழர் விமர்சனம் பண்ணுவார். அந்த நூல் குறித்தான பல்வேறு கண்ணோட்டங்களோடு இந்த கிளை வந்து விமர்சனம் பண்ணோம். மீண்டும் இந்த கிளை வந்து இப்படி ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கிளையினுடைய செயலாளர் தோழர் மதுரை சரவணன் அவர்களுக்கு மாவட்ட குழுவின் சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நரிமேடு கிளை இப்படி விஷயத்தை மறுபடியும் கையில் எடுத்துருச்சுன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து டாக்டர் செல்வராஜ் செயலாளராக இருந்திருக்கார், தோழர் சண்முகம் செயலாளராக இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இருந்து நடத்தின காலகட்டத்தில் மதுரையில் நரிமேடு கிளை கூடுதுன்னா பல பேர் அங்கே என் புத்தகத்தை பற்றி ஏதாவது விமர்சனம் வருதா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வித பதட்டம் வந்து தொத்திக்கிறோம். அவ்வளோ சார்பாக விமர்சனங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு நூலை நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்றதே ஒரு பாராட்டுக்குரியது. இன்னும் கூடுதலான தோழர்கள் வந்து இன்னைக்கு வந்து நேரம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, மிஸ் ஆகிருக்கு தோழர்களுக்கு. சாயந்தர நேரம் தான் நமக்கான நேரம். மாறும்போது அதில் வர்ற பிரச்சனை தான் நான் கருதுகிறேன். ஆனால் உண்மையிலே வந்து தொடர்ச்சியாக எழுதுங்க. எங்கள் தாமுயக்காசாவோட இணைந்து நில்லுங்க, எங்களோடு நீங்கள் பயணிங்க. பசுமை நடையும் நாங்களும் வேறு வேறு இல்லை, ஒரே நோக்கமுடையவர்கள் தான். நீங்கள் எப்படி சமண பள்ளிகளுக்கு படையெடுத்து போகிறீங்களோ, இங்கே உள்ள தொழில் சார்ந்த இடங்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடங்களில் இலக்கிய அரங்கங்கள் இலக்கிய அதே வேலையை தான் நாங்களும் தாமியக்காசாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முத்துகிருஷ்ணன் தோழர் வேற, தாமியக்காசா வேற இல்லை, அவரும் தாமியக்காசா தான். அவரும் ஒரு மாநில சிறப்பு அழைப்பாளர் தான் எங்களுடைய அமைப்பினுடைய. அதனால் பசுமை நடை வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு பணியை இந்த காலத்தில் செஞ்சுருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் அது ஒரு ஆச்சரியமான இலக்கிய பணியை, ஒரு பண்பாட்டு பணியை செஞ்சிருக்கு. ஒரு இலக்கிய பணின்றதை விட அது ஒரு மிக முக்கியமான பண்பாட்டு பணி. அது ஒரு முக்கியமாக இந்த தமிழ் சமூகத்துக்கு, ஒரு இலக்கிய சமூகத்துக்கு, பண்பாட்டு சமூகத்துக்கு ஒன்று காட்டியிருக்கு. நீ வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே முடங்காத, வீதிக்கு வா, வெளி உலகத்துக்கு வா, அங்கிருந்து நீ பேசு அப்படின்ற ஒன்று காட்டியிருக்கு. அந்த அடிப்படையில் பசுமை நிலையில் இயங்குறதுக்காண்டியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான். தாமியக்காசா மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கிறது. நன்றி.